The minor angle between the hour hand and minute hand of a clock was observed at 8:48. The minimum duration in minutes after 8:48 am when this angle increases by 50% is. So 8:48 க்கு ஒரு clock பார்த்திருக்காங்க. அந்த clockோட angle அப்போ மெஷர் பண்ணியிருக்காங்க 8:48 amக்கு. இப்போ இதுக்கப்புறம் மினிமம் டைம் அடுத்தது 50% எங்கே இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்குறாங்க. இது 8:48லேருந்து 50% ஆங்கிள் இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கான டைம் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கிளாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா 30h டிஃப்ரென்ஸ் 11/2m. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு ஒரு கிளாக்கில் இருக்கிற ஹேண்ட்ஸோட ஆங்கிளை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 30h டிஃப்ரென்ஸ் 11/2m ரொம்ப சிம்பிள். டைமை பார்த்துட்டு ஹெச்சுக்கு வரலாம் ஹார்ஸ் என்னங்கிறதும் எம்முக்கு வரலாம் மினிட்ஸ் என்னன்னு போட்டால் நமக்கு ஆங்கிள் கிடச்சிடும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன் நான். அப்போ என்ன கிடைக்கும்? 30 × 8 டிஃப்ரென்ஸ் 11/2m. 11/2m பதிலாக 48ன்னு இருக்குது நம்மள்ட்ட. ஸோ இதில் மாடுலஸ் எடுக்கணும். ரொம்ப சிம்பிளாக அந்த டிஃப்ரென்ஸுங்கிறது மாடுலஸ். எது முன்னாடி எது பின்னாடின்னு தெரியாத பட்சத்தில் நம்ம அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு மாடுலஸ் எடுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ 30 × 8க்கு வந்து 240. இங்கே இது அப்படியே கேன்சல் பண்ணால் 24 × 11 240 ஒரு 24 சேர்த்தா 264. ஸோ 240க்கும் 264க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 24 டிகிரிஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ 848க்கு எனக்கு 24 டிகிரிஸ் இருந்தது. 848க்கு அப்புறம் ஒரு 50% இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது எனக்கு 50% இன்க்ரீஸ் இங்கேருந்து வேணும்னா ப்ளஸ் ஒரு 12 டிகிரிஸ் கிடச்சிருக்கணும், விச் இஸ் 36 டிகிரிஸ் வரணும். இந்த 36 டிகிரிஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? 848லேருந்து எவ்வளோ மினிட்ஸ் ஆச்சுங்கிறது தான் கேள்வி. இப்போது 848ன்ற டைம் பார்த்தாலே ஹார் ஹேண்ட் இப்படி இருந்திருக்கும், மினிட் ஹேண்ட் சம்வேர் இங்கே இருந்திருக்கும். இது 8 9 இது 8 இங்கே 10 சம்வேர் அரவுண்ட் இங்கே இருந்திருக்கும். இது ஹார் ஹேண்ட். அப்போ மினிட் ஹேண்ட் ஹார் ஹேண்டை விட அதிகமாக போயிடுச்சு. அப்போது 11/2m மைனஸ் 30h ஈக்குவல் டு 36 டிகிரிஸாக இருந்திருக்கணும். ஏன்னா இந்த மினிட் ஹேண்டு கவர் பண்ண ஆங்கிள் தான் அதிகம். 12லேருந்து மினிட் ஹேண்டு போன ஆங்கிள் கவரேஜ் அதிகம், அதோட கம்மியாக தான் ஹார் ஹேண்ட் இருக்க போகுது. அப்போ 11/2m ஆங்கிள் தான் நிறைய இருக்கும், அதுலேருந்து 30h கம்மி பண்ணணும். நான் எனக்கு எத்தனை மினிட்ஸில் இந்த 36 டிகிரி வந்துன்னு தெரியாது, ஆனால் இப்போ கூட ஹார் வந்து 8 தான், 8 மணிலே தான் இன்னும் எங்கேயோ சுற்றிட்டு இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம்? 11/2m மைனஸ் 30 × 8 இஸ் ஈக்குவல் டு 36 டிகிரிஸ். அப்போ இந்த 240 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 240 ஆகிடும். அப்போ 11/2m இஸ் ஈக்குவல் டு 36 ப்ளஸ் 240 பண்ணும்போது 276 வரும். அப்போ m இஸ் ஈக்குவல் டு இந்த 2 அங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 540 552/11 ஆர் 552/11 வந்துட்டு நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது 50 டைம்ஸ் 550 பேலன்ஸ் 2 இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்? m இஸ் ஈக்குவல் டு 52/11. அப்போ 52/11 மினிட்ஸில் தான் எனக்கு 36 டிகிரிஸ் வந்திருக்கும். 24 டிகிரிஸ்லேருந்து 50% இன்க்ரிமெண்ட்டுங்கிறது 52/11 மினிட்ஸில் வந்திருக்கும். பட் குவெஸ்டன் எவ்வளோ மினிட்ஸில் நடந்ததுன்னு கேட்குறாங்க. அப்போ 48லேருந்து 52/11 போகிறதுக்கு எனக்கு 2/11 மினிட்ஸ் ஆகிருக்கும். 2/11 எனக்கு இங்கே ஆப்ஷன்ஸில் இல்லை. 2/11 அப்படிங்கிறத நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா இங்கே மல்டிப்ளை ப்ளஸ் 24/11 ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ அந்த ஒரே ஒரு ஆங்கிள் ஃபார்முலா 30h டிஃப்ரென்ஸ் 11/2m அதை ப்ளக்இன் பண்ணாலே நமக்கு இந்த ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும்.